இன்றைக்கி புரைமி ரைத்தா பார்க்கலாங்க. ட்ரெடிஷ்னல் சீரீஸில் இது மஸ்கட்டில் இருக்கிற ஒரு சிட்டியோட பேர். இது புரைமிங்கிற சிட்டி வந்து மஸ்கட்டில் இருந்தாலும் இந்த ரைத்தா வந்து அங்கேருந்து தான் வந்தது. ஆனால் நாங்கள் இதை எங்கே சாப்பிட்டோன்ற கதை தெரியணுன்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னடா இவ கார்லிக் பையோட நிற்கிறாளே, ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு பார்க்குறீங்களா? ஆசை தான், ஆனால் ட்ரைனிங்கும் ப்ரொஃபஷனும் அதுக்கு முன்னாடி ஓடுது. அதனால் சூப்பராக இந்த பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி நெய்யில் ஜீரகம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வறுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டு தயிரில் கலந்து சர்வ் பண்ண போகிறோம். கொத்தமல்லி தூவி. இது பேர் புரைமி ரைத்தான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து காஷ்மீரி புலவ் கூடயும் ஷாஹி ஃபிர்னி கூடயும் ஒரு ஈத் முபாரக் விலாகில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த விலாகை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இது வந்து ரொம்ப நல்லது. பூண்டு இம்யூனிட்டி கம்யூனிட்டி பூஸ்டருங்கிறாங்க இல்லையா? இப்போ மறுபடியும் எல்லாம் அப்படி டாட்டா சொல்கிறது, அது எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்கிறதுக்கோசரம் நம்ம வந்து எப்பவுமே வந்து மஞ்சப்பொடி பண்டைய கால சமையல் முறைகள் தான் ஸ்பெஷல் போயின்னு இருக்கு. தமிழ்நாட்டை சுற்றி நிறையா கொடுத்துட்டேன். சரி கொஞ்சம் அப்படி அவுட்டராக டெல்லி போவோம் அப்படின்ட்டு இது வந்து டெல்லி ஹோட்டலில் கற்றுன்றது தான் இந்த புரைமி ரைத்தா. நாங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரிப் போனோம். டெல்லி, ஆக்ரா, ராஜஸ்தான், உதய்பூர், அது மாதிரி நிறையா வி வெண்ட். ஆக்சுவலாக வந்து அந்த கிருஷ்ணா டெம்பிள் பார்க்குறதுக்காக போனது உடுப்பி. ஸோ வந்து உடுப்பி இல்லை டெல்யூ, தட்ஸ் நியர் மதுரா கிருஷ்ணா டெம்பிள் பார்க்கறதுக்காக போனது. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது தான் இந்த புலாவ் வித் புரைமி ரைத்தா. பட் நான் அதுக்கு முன்னாடியே சேனலில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். அது காஷ்மீரி புலாவ் இல்லையா? இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பரதாஸ்க்கு சப்பாத்தீஸ்க்கெல்லாம் பண்ணுற ஒரு ரைத்தா. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், நன்னா இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பூண்டை உரிச்சிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பொடி பொடியாக கார்லிக்கை கட் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெயில் பெருங்காயத்தை பொரிச்சிட்டு கடுகு ஜீரகம் போட்டுருங்க. கடுகு ஜீரகம் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு மஸ்டர்ட் ஜீரா. ஓகே, இது வெடிச்ச உடனே நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். வெடிச்சிச்சு, மஞ்சப்பொடி போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க. தயவுசெய்து ராஸ்மெல் போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் வதக்குங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பூண்டு ராவாக இருந்தால் பிடிக்காது. ஆக்சுவலாக நல்லா வதங்கணும், வேகணும், ரெண்டுமே சொல்லுவார். ஸோ வதங்க வச்சுட்டு மட்டும் உள்ளே போட்டுறாதீங்க. நல்லா வேக வச்சுட்டு தயிரில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு கலந்துட்டு மூடி வச்சிட்டோன்னா சிம்மில் வந்து அப்படியே நல்லா வதங்கிடும். இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு மூடிட போகிறோம். அது பாட்டு வேகட்டும். அது வெந்து முடிச்ச காட்டியும் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட எடுத்து வச்சுட்டேங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா போட்ட அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு பூண்டு வெந்த உடனே கடைஞ்ச தயிரில் கொட்டி இறக்குனீங்கன்னா புரைமி ரைத்தா ரெடி. பொடி பொடியாக கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா இன்னும் ஆடட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கரம் மசாலாவும் இந்த ரெட் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வைங்க. இவர் வேகலைன்னா தொடவே மாட்டார் பூண்டு. கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் போனோடனே நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போயிடுச்சுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சுத்தன்னு ஊற்றக்கூடாது. அது அந்த பூண்டெல்லாம் வேகிற வரலையும் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியே டக்குன்னு மூடிடுவாங்க. இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வேக வச்சு பண்ணணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லைனா இவர் டிஷ்ஷே தொடமாட்டார். அதனால எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்படியே கேமரா பிடிச்சிட்டு கலர்றதுனால அப்படி இருக்கு. ஸோ அதை வந்து மறுபடியும் மூடி வச்சுடுங்க. வச்சுட்டு தயிரை சிலிப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊர் தயிர் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆன அப்புறம் இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு மேலே கார்னிஷ் பண்ணால் புரைமி ரைத்தா ரெடி. பாருங்க தயிர் ரெடியாக இருக்குது. வேணா அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸியாக இருக்கும் போதே இறக்கிடுங்க. சும்மா ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் கடாயோட போயிடும். அந்த எசன்ஸ் வந்து ரைத்தாவில் இறங்கணும். அதான் டேஸ்ட்டு. கலந்துட்டு பார்க்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்டான புரைமி ரைத்தா இஸ் ரெடி டு சர்வ். இது கூட பிளெயின் ரைஸ், பிளெயின் ரோட்டி, புலாவ், சப்பாத்தி, பரோட்டாஸ் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை. இது காரமான ஐட்டம்ங்கிறதுனால
கொஞ்சம் சாஃப்டான ஐட்டத்தோட ட்ரை பண்ணுங்கள். காஷ்மீரி புலாவ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டிஷ் புலாவ் அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது காஷ்மீரி புலாவ், அதுக்கப்புறம் ஷாஹி ஃபிர்னி, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்டைய கால ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் இது முகல்ஸோட ஒரு முக்கியமான ரெசிபி வந்து புரைமி ரைத்தா. மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.